Hi, hello everyone. Welcome back to RS and Dhiya's channel. Today we are going to see very easy sentences by using the word anything. How to use the word anything. Anything, anything, everything, something, nothing இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் anything அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம எவ்வளோ முறை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எந்த மாதிரி இடங்களில் அந்த சென்டென்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RS and Dhiya's சேனல் and keep your valuable support. Learn well and talk well. Now let's get started the class. First one, சிறப்பாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பாக இருக்கா அப்படின்னா எனிதிங் ஸ்பெஷல், எனிதிங் ஸ்பெஷல் அப்படி சொல்லி கேட்போம். அடுத்து வேறு ஏதாவது பேசும்போது இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் காட்டுங்க, வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்க அப்படிங்கும்போது எனிதிங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாவது அப்படி சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு புதுசாக ஏதாவது வந்திருக்கா, புதுசாக ஏதாவது இருக்குது, எனிதிங் நியூ, எனிதிங் நியூ அப்படி கேட்கலாம். அடுத்து ஏதாவது இருக்கா, பொதுவாக ஏதாவது இருக்கா அப்படின்னா இஸ் இட் எனிதிங், இஸ் இட் எனிதிங் அப்படி கேட்கலாம். அடுத்து எதுவும் வேண்டாம் அப்படின்னா டோன்ட் வாண்ட் எனிதிங், டோன்ட் வாண்ட் எனிதிங் அப்படி சொல்லலாம். அடுத்து எதுவுமே சொல்லாத, நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னோம்னா டோன்ட் சே எனிதிங், டோன்ட் சே எனிதிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எது வேணாலும் அவன் செய்வான், அவ்வளோ துணிச்சல் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹி கேன் டூ எனிதிங், ஹி கேன் டூ எனிதிங் அப்படி சொல்லலாம். அடுத்தது என்னிடம் ஏதாவது கேளு, என்கிட்ட ஏதாவது கேளு, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஆஸ்க் மீ எனிதிங், ஆஸ்க் மீ எனிதிங். எதுவும் செய்யாதே, டோன்ட் டூ எனிதிங், டோன்ட் டூ எனிதிங். நான் எது வேணாலும் சாப்பிடுவேன், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படி கேட்டால் நான் எது வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு, எது வேணாலும் செய்யுங்க அப்படிங்கும்போது ஐ கேன் ஈட் எனிதிங், ஐ கேன் ஈட் எனிதிங் அப்படி சொல்லலாம். அடுத்து என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, என்னால் எதையும் சொல்ல முடியாது இப்போது அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா, ஐ கான்ட் சே எனிதிங், ஐ கான்ட் சே எனிதிங் அப்படி சொல்லலாம். அடுத்து உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்கோ, ஷாப்பிங் போனால் உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்கோ அப்படிங்கும்போது பை எனிதிங் யூ லைக், பை எனிதிங் யூ லைக் அப்படி சொல்லலாம். அதே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், அங்கே சாப்பிட்றதுக்கு உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடு. நம்ம இது ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் ஒரே மாதிரி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடுன்னு சொல்லலாம். அப்போ ஈட் எனிதிங் யூ லைக், ஈட் எனிதிங் யூ லைக் அப்படி சொல்லலாம். அடுத்தது ஏதாவது உடஞ்சிருச்சா, ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னா அது பிரிக்கும்போது நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது ஏதாவது உடஞ்சிருச்சா பாரு அப்படிங்கும்போது இஸ் எனிதிங் ப்ரோக்கன், இஸ் எனிதிங் ப்ரோக்கன் அப்படி கேட்கலாம். அடுத்தது ஏதாவது தொலைஞ்சிருச்சா அப்படி சொல்லும்போது இஸ் எனிதிங் லாஸ்ட், இஸ் எனிதிங் லாஸ்ட் ஆர் மிஸ்ட் அப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்தது உன்னால் ஏதாவது பார்க்க முடியுதா, உன்னால் ஏதாவது பார்க்க முடியுதுன்னா கேன் யூ சி எனிதிங், கேன் யூ சி எனிதிங் அப்படி கேட்கலாம். அப்போது கிளாஸ் எல்லாம் ஸ்பெக்டக்கிள்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஏதாவது தெரியுதா, பார்க்க முடியுதா அப்படிலாம் சொல்லும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீ என்னிடம் ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படி சொல்லும்போது டு யூ திங்க் டு சே எனிதிங் வித் மீ, டு யூ சே, டு யூ திங்க், சாரி, டு யூ திங்க் டு சே எனிதிங் வித் மீ அப்படி கேட்கலாம். ஏதாவது வாங்கினாயா, இப்போது எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க, இது அங்கே பொருள்கள் நல்லா இருந்தது, சீப்பாக இருந்தது அப்படி பேசும்போது ஏதாவது வாங்கினியா அப்படி கேட்போம். டிட் யூ பை எனிதிங், டிட் யூ பை எனிதிங் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு என்னை பற்றி அவர்கள் ஏதாவது சொன்னாங்களா அப்படி கேட்கும்போது டிட் தே சே எனிதிங் அபவுட் மீ, டிட் தே சே எனிதிங் அபவுட் மீ அப்படி கேட்கலாம். சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது இஸ் தேர் எனிதிங் டு ஈட், இஸ் தேர் எனிதிங் டு ஈட் அப்படி கேட்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான், ரொம்ப ஈஸி, ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் எல்லாமே. If you like this class means please give your like and share. Don't forget to subscribe. Thanks for watching.